ஐஎஃப்என் தமிழ் மூலமாக கீதா அவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவுமே சொல்கிறது தான், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வகை வகையான ரெசிபியை தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ரொம்பவே வித்தியாசமாக, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச கேரளா ஸ்டைல் பனானா ஃப்ரிட்டர்ஸ். வாங்க பார்க்கலாம். கேரளா ஸ்டைல் பனானா ஃப்ரிட்டர்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அப்போ தான் தெரிய வரும். முதல்ல நம்ம எடுத்துக்க போகிறது வந்து மைதா மாவு 1 கப், அடுத்தது கார்ன்ஃப்ளோர் அதுவும் 1 கப், அடுத்தது சர்க்கரை போடலாம். நான் வந்து அரை சர்க்கரை தான் போடுறேன். ஏன்னா நான் பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக ரைப்டாக எடுத்திருக்கேன், அதனால் வந்து கம்மியாக போட்டால் போகிறோம் சர்க்கரையை. ஸோ அடுத்தது வந்து உப்பு கொஞ்சமாக போட்டால் போகிறோம், உப்பை அரை உப்புன்னு சொல்லலாம். அடுத்தது பேக்கிங் சோடா, அடுத்தது மஞ்சப்பொடி, அடுத்தது ஏலக்காய் பவுடர். ஸோ எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பஜ்ஜி மாவு பதத்தில் நம்ம பண்ண போகிறோம். தண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி விடலாம், நல்லா கலக்க போகிறோம். இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபுட்டு கேரளாவில், எல்லார் வீட்லேயும் இது பண்ணுவாங்க. அண்ட் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நல்லா கலந்தாச்சு. ரொம்ப பாரம்பரியமான உணவு இது கேரளாவில். ஸோ வாங்க நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கடாயை போட்டு எண்ணெயை பொரித்து எடுக்க வேண்டியதான் வேலை. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஸோ எண்ணெயை விட்டுடலாம். ஸோ எண்ணெய் விட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அடுப்பு எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம நேந்திரம் பழத்தை வந்து தோலை உரித்து வச்சுட்டுலாம் ரெடியாக. ஸோ தட் இது என்ன பண்ண போகிறோம், நம்ம தோலை உரிச்சிட்டு இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ சில பேர்லாம் வந்து தோலோடையே சாப்பிடுவாங்க, அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நாம் இன்றைக்கி வந்து தோலை உரிச்சிட்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வேக வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக தோல் உரிய ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையுமே போட்டுடலாம், ஒன்று ஒன்றா போடணுன்னு அவசியமே இல்லை. ஸோ கடைசியாக ஒரு பழம் பாக்கி இருந்தது, அதையும் போட்டாச்சு. இப்போ நல்லா ஸ்பூனால் கலக்கிட்டு இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. நம்ம ஒன்று ஒன்றா மெதுவாக போட ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து சக்கரை நம்ம போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌனாக தான் வரும், அதனால் அதை பார்த்துட்டு பயப்பட வேண்டாம். ஸோ ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாமா? பார்க்கவே ரொம்பவே எம்மியாக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று ஒன்றா மெதுவாக போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் இது கம்பல்சரியாக இருக்கும். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது இந்த பழத்தில் தான் பண்ணுங்கிறது கிடையாது, நீங்கள் சஃபேத் இலைச்சி பழத்துலையும் பண்ணலாம், ரெகுலரான வாழைப்பழத்துலையும் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு உடம்புக்கு நல்லது தான். ஸோ போட்டாச்சு. இப்போ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளற ஆரம்பிக்கலாம், ஏன்னா ரொம்ப செவக்க ஆரம்பிச்சிடும், அதனால் கிளறுவோம். மெதுவாக ஒன்று ஒன்றா தான் திருப்பணும், ஏன்னா உடஞ்சி போய்டும் இல்லாட்டி, அதனால் ஸ்லோவாக பண்ணுவோம். பாருங்கள், நல்லா செவக்க ஆரம்பித்தாச்சு. ரொம்பவே கமகமன்னு வாசனையாக குண்டு குண்டாக அழகாக என்ன மாதிரியே வந்திருக்கு. எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ ரெடி ஆயாச்சு. நம்ம இதை பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போது மெதுவாக ஒன்று ஒன்றா எடுக்கணும், இல்லாட்டி எண்ணெய் சிந்திடும். ரொம்ப சிகப்பாக ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஒரு மாதிரி மைல்டான ஒரு ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாகவும் போடலாம், பெரிய பெரிய பீஸாகவும் போடலாம், வேணும்னா உங்களுக்கு ஃபுல் பனானாவையும் கூட போடலாம் உங்களுக்கு. அப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கத்தியால். ஸோ ரொம்ப கமகமன்னு என்னோடய புருஷனுக்கும் என்னோடய 2 குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச இது இந்த கேரளா பனானா ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயாச்சு. ஸோ இதை நம்ம எப்படி பிளேட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம், வரீங்களா? கேரளா ஸ்டைல் பனானா ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் ஐஎஃப்என் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதை தவிர்த்து லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் சீக்கிரமாக பாய் சொல்லிக்கிறேன். பாய்.